எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு நொய்டாவில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நொய்டாவில் ஒரு 32 வயசு பையனும் 26 வயசு ஒரு பொண்ணும் அந்த துப்பாக்கி சூடு அந்த காயங்களோட வந்து காருக்குள்ளே வந்து இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த பாடியை. இது வந்து 107 அப்படிங்கிற அந்த ஏரியா அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கார் வந்து லாக் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு கார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தத்ரி ரோடு அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இடம். ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு, பப்ளிக் யாரோ போகும்போது அதை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு லேடியும் ஒரு ஆளும் வந்து இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு காயங்களோடு வந்து அங்கே காருக்குள்ளே லாக் பண்ண காருக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பார்த்துருக்காங்க. ஹெட்டில் இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. அப்புறம் அந்த ஆளோட கையிலிருந்து அந்த இதையும் வந்து துப்பாக்கியும் வந்து எடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து அவங்க உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சந்தேகிக்கப்படுகிறது இந்த கேஸு. ப்ரைமரி ஃபைண்டிங்ஸில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லேடியை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னைத்தானே வந்து சுட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து ரேகான்னு சொல்லி. இந்த பொண்ணு நொய்டாவை சேர்ந்தவங்க. அந்த ஆள் பேர் வந்து சுமித்னு. அவன் வந்து திரிலோக்புரி அப்படின்னு டெல்லியை சேர்ந்த ஆள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ இவங்க ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே 2 பேர் பாடியும் வந்து போஸ்ட்மார்ட்டமுக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வேரியஸ் ஆங்கிள்ஸ்லேருந்து வந்து அவங்க வந்து அசர்டைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறது. ஒரு வேளை வந்து இவங்களுக்கு ஏதாவது 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா, இவங்களுக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது வந்து பெட்ரே பண்ண பார்த்துருக்காங்களா, அதனால தான் வந்து அந்த ஆங்கர்னால் ஏதாவது சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வருங்க. வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக லவ்வர்ஸோட டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது வந்து ஒரு துர்சம்பவமாக தான் இருக்குது. இறந்த அந்த 2 பேரோடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.